guys, welcome to the busy sets of Mahanand. Welcome to Great Krigalan Magic Show. சகல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அதாவது என்னன்னா அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள போதர் மாதிரி இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. அடங்கப்பா. எனக்கோ சீல் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எப்படின்னா சீல் பேப்பர் படிச்சோம் இல்லை ரிஹர்சல் பண்ணோம் கிடையாது. என்னோட காஸ்டியூம் எங்கே தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது. வேற ஏய் கூட்டு போங்கடா. நான் குவாரண்டைன்ல இருக்கேன், கொஞ்சம் தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொன்னா சகல கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா சகலைக்கு நாளைக்கு அவரு நாளைக்கு சூப் குடிக்கணும்னு ஆசை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. தாய் மாதிரி தாய் பாசத்துல வந்து தாயே மிஞ்சிடும் நாங்க. ஏன்னா வந்து தாய் மட்டும் தான் உடம்பு சொல்லல அப்படின்னா ஒதுக்கி போக மாட்டாங்க. அத மாதிரி தான் நாங்களும் கேனப்பை நடத்திக்கிட்டு ஏன் கிட்ட தானே இவன் கதை விடுறான். ஸ்கூல்லாம் குழந்தைங்க மாதிரி என்கிட்ட இருந்து இவருக்கு அந்த வைரஸ் வந்து எனக்கு கூட பயம் இல்லையே. என்ன ப்ரோ நீ வெள்ளா சண்டைக்கு வாடா. நீ வெள்ளா சண்டைக்கு வா. ஸ்டூமர்ஸ்லாம் எல்லாருமே சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நிறைய ரீச் இருக்கு. இப்போ சமயம் போயிட்டு இருக்கு மகாநதி. அண்ட் அப்கமிங் ட்ராக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கு. அப்படியே போட்டு எல்லாரையும் புளிச்சு எடுக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக வந்து நாங்கள் இங்கே உழைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி ஃபார் த ரெகக்னிஷன். டிஆர்பிலாம் ரொம்பலாம் ஏறிட்டு இருக்கு, ரொம்ப வந்துட்டு இருக்கு. இது மாதிரி எங்களோட மோட்டிவேஷன் வந்து எப்பவுமே அப்படி இதே மாதிரி இல்லாமல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படியாவது பிகப் பண்ணுவோம். பாய்ஸ் செக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு கேர்ள்ஸ் செக்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக மகாநதிகளை பார்க்கலாம் வாங்க. இந்த நதி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏதோ ஒரு சேனல்ல இந்த மாதிரி யாரோ ஆங்கர் பண்ண தெரியுங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. காவடி பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டி பெண். இல்ல நான் கொஞ்சம் பெரிய பெண் தான். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. ஓகே, அடுத்த நதியை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுமா நதின்னு எனக்கே இது வரைக்குமே தெரியல. அதே நதி ஒரு 2 வருஷம் ஆகும். ஹலோ என்ன சுத்தமான கட குடும்பமா இருக்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க வந்து முத கேட்ட क्वेश्चन அவாய்ட் பண்ணிடலாம். அடடா இப்படி தடவை அங்கங்க கேவலப்படுது. இந்த மாதிரி ஃபேமிலி ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வெச்சதுனா கொஞ்சம் பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட இருக்க நல்லதே அவங்க கண்டுபிடிக்க அதான் அவங்க பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பா பேசாதீங்க சரியா. மாற்றம்டா மாற்றம்டா. பெண்களுக்கு இருக்கிற அறிவு அவங்களோட புரிதல் வந்து எந்த பெண்ணுக்கும் வந்து வராது. நல்லது கெட்டது எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வந்து சாமியே எங்களை பெண்களா படைச்சிருக்காரு, எங்களை வந்து நதிகளா படைச்சிருக்காரு, எங்களை பவர்ஃபுல்லா படைச்சிருக்காரு. பல இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இந்த மாதிரி குமரனா எங்களை படைக்கல. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம டேரக்டர் கிட்ட வந்து எப்படி பண்ண போயிட்டு இருக்கு அதை கேட்போம். சார் எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ பாத்தீங்களா டேரக்டர் கிட்ட எப்படி பண்ணா போயிட்டு இருக்கு சொல்றீங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். வேலைக்கு வந்தானே எதுக்கு வந்தானே தெரியல. சொல்லிடுறவா எப்படி சார் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? எனக்கு இது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இனிமே இந்த எப்படி போகுதுன்னு தெரியல. எங்க பிடிக்கிறான். டிஆர்பி வேற ஏறி இருக்கா. வாவ், மக்களுக்கு உதவி பண்ணுவோம். மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏற்றி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பற்றி என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்லவர், வல்லவர், கரெக்டாக ஷூட்டிங் வந்துடுவார். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எனக்கு முன்னாடி பெட்ஃபோர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வண்டிக்கு முன்னாடி இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு படிப்பார். எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த சீனுக்கு நிறைய டவுட்டு கேட்பாரு. டவுட்டு கேட்டு பயங்கரமாக நடிப்பார். நம்ம நடிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் பயங்கரமாக நடிப்பார். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்க, அவரை தாண்டி இவர் பயங்கரமாக வேலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நக்கல்யா அவனுக்கு. சார் இது எல்லாமே உண்மைதான். நீங்கள் வந்து கலாய்க்கிறதெல்லாம் நினச்சிக்கிறீங்க. எல்லாம் உண்மை. உண்மை பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உண்மை உண்மை. சார் உண்மைதான் உண்மை. உன்னை பற்றி பெருமையாக சொல்லுன்னு சொன்னல, பெருமையாக சொல்லிட்டேன். ஆனால் எது வந்து உண்மை பொய்ன்றது மக்களா பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு. யார் அவரு? புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? இவரால 3 கங்கா மாத்திட்டாங்க. என்னாலயா? 3 இல்ல 2 கங்கா மாத்திட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல.
ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சாரோட எப்பவுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. பயங்கரமாக கல்வி ஊற்றுவார், எல்லாருமே கல்வி ஊற்றுவார். ஆனால் எங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும். கூச்சமே இல்லை. வேற ஏதாவது ஒன்றை பற்றி பெருமையாக பேசணுமா? வேணாம் சார், முடிச்சு ஓகே சார்.